தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அதே போல எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான ஃபவுண்டர் ஐயா அவர்களுக்கும் பாஸ்டர் கோமதி அம்மாவுக்கும் என்னுடைய நன்றி. இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இன்றைக்கு பெந்தைகோஸ்தே திருநாள். எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு பெந்தைகோஸ்தே திருநாள்னு? இன்றைய நாளிலே பெந்தைகோஸ்தே திருநாள் அப்படின்றத நீங்க வேதாகமத்தில் நீங்க பார்க்கலாம். இந்த பெந்தைகோஸ்தின் நாளினுடைய சிறப்புகள் என்ன, பெந்தைகோஸ்தின் அனுபவம் என்ன, இந்த பெந்தைகோஸ்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். கண்டிப்பாக இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பெந்தைகோஸ்தே நாள் அறுப்பின் பண்டிகை. அறுப்பின் பண்டிகைனா தங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி ஏறெடுக்கும் நாள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. முதலாம் வசனம் வாசிங்க. பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் வந்திருந்தார்கள். இந்த கூட்டத்தில் எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட உங்க எல்லா பைபிள்லையும் பின்னாடி ஒரு மேப் இருக்கும், ஒரு வரைபடம் இருக்கும். கடைசி பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் அதை கிழிச்சு போட்டிருப்பீங்க. எல்லா வேதாகமத்திலும் வரைபடம் இருக்கும். அந்த வரைபடத்தில் பெந்தைகோஸ்தின் நாட்களிலே இருந்த அந்த நாடுகளின் விவரங்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்கும். வாசிக்கிறீங்களா வேகமா? ம் 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 இங்கே சஞ்சரிக்கிற ரோமாரிய புரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டிருக்கிறோமே என்றார்கள். இந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட முக்காவாசி தேசத்திலிருந்து அங்க வந்திருக்கிறாங்க. நிறைய மக்கள் அங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறார்கள். அப்போ இந்த நாளிலே இன்னொரு கூட்டம் மேல் அறையில் கூடுகிறது. அவர்கள் யார்? அவர்கள்தான் இந்த சீஷர்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மிகவும் பயத்தோடு இருந்த சீஷர்கள். கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற சூழ்நிலை தான். இன்னைக்கும் இங்க உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர் மனசுல பாத்தீங்கன்னா ஒரு விதமான பயம் இருக்கும், இல்ல? ஒரு கலக்கம் இருக்கும், ஒரு கேள்வி இருக்கும். இருக்குங்களா இல்லையா? என்ன ஆகும், என்ன என் வாழ்க்கை குறித்து ஒரு பயம், என் எதிர்காலத்தை குறித்து பயம். அப்படி படிக்கிறவங்களுக்கும் சரி, வேலைக்கு போறவங்களும், கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்குமே இந்த மக்கள் அப்படிதான் பயந்து இருந்தார்கள். எல்லாம் மேல் அறையிலே கூடியிருந்தார்கள். இந்த மேல் அறையில் கூடியிருந்தவர்களுக்கு மாற்றம் வந்தது, ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அதுல இருந்து அவங்க என்னென்ன செஞ்சாங்க, அதுதான் இந்த பெந்தைகோஸ்தே என்னும் அனுபவம். அவர்கள் எல்லாரும் கூடி வந்தது எதற்கு? கொண்டாடுவதற்கு. ஆனால் கொண்டாட்டத்தின் மத்தியிலே பயந்து இருந்தார்கள். இன்றைக்கும் நீங்களும் நானும் கூட நிறைய நேரங்களிலே பயம் நம்மளை பிடிச்சிருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பயம், மரண பயம்,
நிறைய பேருக்கு வியாதியினால பயம். இப்படி பயத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நாளை கடத்திட்டு இருக்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் அப்படி ஒவ்வொரு நாளும் பயத்தோடு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? உங்க கையை பார்க்கலாமா? தைரியமா கை தூக்குங்களேன். நான் பயத்தோட தான் இருக்கிறேன். நல்லா கையை தூக்குங்களேன். கிட்டத்தட்ட 90%, என்ன கேட்ட 95% மக்கள் பயத்தோடு இருக்கிறார்கள். சில பேர் தூக்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் பயமே கிடையாது. வெரி குட், கையை கீழே போட்டுருங்க. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்படின்ற ஒருவரை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்ப நம்ம கூர்ந்து நீங்க கவனிக்கணும். கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும் இந்த சப்ஜெக்ட் ஆரம்பத்துல. ஏன்னா ஆரம்பிக்கும் போது அப்படிதான் இருக்கும். ஆனா படிப்படியா மேல போகும்போது உங்களுக்கு இந்த தலைப்பு என்ன சொல்லுது. அப்போ இந்த நாட்களில எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் திருச்சபை நல்லா வளர்ந்துச்சு. இன்றைக்கு திருச்சபை தோன்றின நாள். இன்னைக்கு என்ன நாள்? இப்போ திருச்சபை தோன்ற நாள் தான் பெந்தெகோஸ்தே நாள் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக திருச்சபை தோன்றினது. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க அழகா ஒரு திருச்சபையில, நல்ல மேட்லாம் அழகா போட்டிருக்கிறாங்கல்ல, அழகா உட்காந்துருக்கு. ஆனா இது எப்போ தோன்றிச்சு, எப்போ ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1ஆம் நூற்றாண்டு, ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு 1ஆம் நூற்றாண்டிலே அது அப்படியே வந்துடுச்சா? இல்ல, நிறைய தியாகங்கள். ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா நிறைய கஷ்டப்படணும். நீங்க பாத்தீங்கன்னா பிரதர் டீ கடை வச்சிருக்கிறாங்க. நீங்க எத்தனை பேர் அந்த டீ கடைக்கு போயிருக்கிறீங்க? நிறைய பேர் போயிருக்கிறீங்க. அவரு எப்படி உட்கார்ந்துருப்பாரு பார்த்துருக்கீங்களா? உட்கார்ந்து பார்த்துருக்கவே முடியாது. கடினமாக உழைக்கிறார். நேற்று நான் பார்க்குறேன், கட் பண்ணிலாம் போட்டுட்டு லுங்கி கட்டி உட்கார்ந்துருந்தார். கடினமான உழைப்பு. அப்போ எதையும் ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும்? கடினமாக உழைக்கணும். அப்படிதானே? நிறைய பேர், சில பேர் இதெல்லாம் நெல்லாம் வைப்பீங்கல்ல, நெல் விவசாயம் பண்ணுவீங்க. சென்னையிலேருந்து வந்தோம்னா டக்குன்னு வர மாட்டேங்குது வார்த்தை. நாத்து நடு, கரெக்ட். இதெல்லாம் அப்படியே இங்கேருந்து தூக்கி போட்டா அப்படியே போய் உட்காந்துக்குமா? இல்லை, கடின உழைப்பு வேணும். நிறைய பேர் படிக்கிறீங்க இரவு பகல். சில பேர் படிக்கவே மாட்டாங்க, அது வேற கேட்டகரி. படிக்காம இருக்கிறவங்களை பத்தி, கடினமா படிக்கிறவங்களை பத்தி தான் நம்ம பேர். அப்போ திருச்சபை தோன்றும் பொழுது மிக கடினப்பட்டிருப்பாங்க. அப்படிதானே? கஷ்டப்பட்டிருப்பாங்களா இல்லையா? அதே மாதிரிதான் ஆதி திருச்சபை தோன்றும் பொழுது பல கடினமான காரியங்கள் வழியாக அவங்க போனாங்க. என்னென்ன நடந்தது அப்படின்னு நம்ம வாசிக்க போறோம். அதே 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 2ஆம் வசனம். அப்போ இவங்க எல்லாம் என்ன பின்னணியத்துல எல்லாம் பயந்து இருக்கிறாங்க, ரொம்ப நடுக்கத்தோடு இருக்கிறாங்க. என்ன நடக்கும்னு தெரியல. கிட்டத்தட்ட உங்களுடைய நிலை தான் இன்றைக்கு உங்களுடைய நிலை. இங்க நிறைய பேர் ஜெபம் பண்ண வந்தபோது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. என் காதுல மட்டும் ஏதோ ஓலம் சத்தம் கேட்கற மாதிரி இருந்தது. ஓலம் சத்தம்லாம் தெரியும்ல, யாரோ அலறுற மாதிரி சத்தம் எனக்கு கேட்டுச்சு. எனக்கு அப்படியே மனசெல்லாம் உடைஞ்சு போச்சு. என்ன ஆண்டவரே இது? ஒரு ஓலம் சத்தம் கேட்டுச்சு, ஒரு அலறல். அப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எதுவா இருந்தாலும் நீங்க அந்த அந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்போ வாசிங்க 2ஆம் வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல பலத்த காற்று வீசியது. வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்போ பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் அவங்க ஒன்னும் ஆடல, உட்கார்ந்த இடம் அசைந்தது. பயத்தோடு இருக்கிற நீங்களும் நானும் பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்குள்ள போனோம். என்ன நடக்கும்னு தெரியல. என் குடும்பம் ஒண்ணு சேருமா, ஒண்ணு சேராதா? என் வாழ்க்கையிலே ஒளி உண்டாகுமா? நான் பிழைப்பனா? கடன் தீருமா? நான் உட்கார்ந்து உங்களை கேட்டேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதே சூழ்நிலையில் தான் அன்று 120 பேர் மேல் வீட்டறையில் இருந்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? பலத்த காற்று வீசியது. தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வாசிங்கம்மா 3ஆம் வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய போறாரு? நம்ம முடிவுல பாஸ்டர் அம்மா நம்மளை பரிசுத்த ஆவியில வழி நடத்த போறாங்க.
அவங்கள்ட்ட சொல்லலை நான். பரிசுத்த ஆவி வந்து என்னது அமர்ந்தது அவர்கள் மேலே. இன்றைக்கு பல கேள்விகளோடு அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும், எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன தெரியுமாங்க, என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நிறைய பேர் கல்யாணம் பண்ணவே மாட்டாங்க. ஏன் தெரியுமாங்க? நிறைய உடைந்த திருமணத்தை பார்த்துட்டாங்க. அதனால கல்யாணமே வேணாம், நான் இப்படி இருந்துக்கிறேன். கணவனை இழந்து நிறைய பேர் இருக்கிறீங்க. தன் சீராட்டி பாராட்டி வளர்த்த பிள்ளைகளை பறிகொடுத்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். என் கணவர் மாறுவாரா? இந்த குடி பழக்கம், இன்னைக்கு குடி எல்லாரையும் வந்து எல்லா குடும்பங்களையும் சீரடிச்சு போயிடுச்சு. 4ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போ ரொம்ப முக்கியமானது என்னங்க, பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. பயந்து நடுக்கத்தோடு இருக்கிற நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டியது எது? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி வந்து ஏதோ ஒரு ஆவிலாம் இல்லை. பரிசுத்த ஆவி என்னன்னா, இயேசுவானவர் நமக்குள்ளே வாழ்கிறார். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். கடவுள் உங்களுக்குள்ளே வாழ்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஏதோ எங்கேயோ மேல இருக்கிற தெய்வம் அல்ல, உங்களை காண்கிற தேவனா. அதனால்தான் அவர் என்ன பண்றாரு, அந்த வசனத்தை தம்பி போட்டிருக்கிறாங்க, நீங்க கூட வாசிக்கலாம். அவர்கள் எல்லோர் மேலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப, எல்லாருமே. அப்போ உங்களுக்கும் எனக்கும் எது தேவை? பரிசுத்த ஆவி தேவை. நீங்க யார் வேணா இருக்கலாங்க, நீங்க எப்படிப்பட்ட ஆள் வேணா இருக்கலாம், நீங்க ஆண்டவரை அறிந்தவரா இருக்கலாம், அறியாதவர்களா இருக்கலாம். நான் சும்மா விசிட் பண்ண வந்தேங்க, சும்மா அப்படி வரலன்னா பாஸ்டர் ஐயா கேட்பாரு, அதுக்காக நான் வந்து அட்டெண்டன்ஸ் போட கூட வந்திருக்கலாம் நீங்க. ஆனால் நீங்கள் யாரா வேணா இருக்கலாம். நான் வரலன்னா எனக்கு மார்க் குறைச்சிருவாங்க. நீ யாரா வேணா இருக்கலாம். உனக்கு தேவை பரிசுத்த ஆவி. வெளி உள்ள இருந்தாதான் இந்த உலகத்திலே வெற்றியாய் வாழ முடியும். நீ செய்யறதெல்லாம் சரியா இல்லையான்றது தெரியலல்ல, அதற்கு உனக்கு தேவை பரிசுத்த ஆவி. அது பரிசுத்த ஆவினா ஏதோ வந்து உணர்ச்சி வசப்படுகிறது இல்ல, ஆண்டவர் நமக்குள்ளே வாழ்கிறார். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தேவை. அதனால்தான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 என்ன சொல்லுது? வாசிங்க, வேகமா வாசிக்கணும். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28, 29 எடுத்தீங்களா? நானே வாசிக்கிட்டா? இவ்வளவு லேட் ஆகுது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எல்லாருக்கும் தேவை. நீ யாரா வேணா இருக்கலாம்பா. நீ படிச்சவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். தீர்க்க தரிசனமாக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக உரைக்கப்பட்ட வசனம். மாம்சமான யாவருக்கும் வேணும், பிள்ளைகளுக்கு வேணும். வாசிமா, மூப்பர்களுக்கு வேண்டும், வாலிபர்களுக்கு வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு வேண்டும், ஊழியக்காரிகளுக்கு வேண்டும். பாத்தீங்களா? 29 வாசித்தீங்களா தம்பி? வெரி குட். அப்போ அவசியமானது இன்றைக்கு எது அவசியம்? நமக்கு எது அவசியம்? ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ. நிறைய நேரத்துல திகைத்து போய் நிக்கிறோம்ல, என்ன செய்யறது அப்படின்னு. தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட இந்த வேத பகுதி மீண்டுமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லார் மேலும் இன்றைக்கு நம்ம இங்க இருந்து போகும்போது, பாஸ்டர்மா நம்மளை நடத்தும் பொழுது ஆவியானவர் உங்கள் மேல ஊற்றப்படும். நீங்க இப்பயே உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்திக்கணும்.
உங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகணும்னா, ஐயா என்னால இந்த பழக்கத்தை விட முடியல, ஐயா என் குடும்பத்துல இப்படியே தான் இருக்கு. நிறைய பேரு கசப்போடு வந்திருக்கிறீங்க. கசப்புனா என்ன தெரியுமா? மற்றவங்க உங்கள் மேலே செய்த பலவிதமான காரியங்கள், மனக்கசப்பு. எனக்கு பிடிக்கல. அம்மா சொன்னாங்கல்ல, சில பேரை கண்டா ஏன்டா அவங்க முகத்துல முழிக்கிறோம் அப்படின்னு. என்னமோ தெரியல, நான் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சில பேரை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குதுல்ல, மனக்கசப்பு கொடூரமானது. மனக்கசப்போடு நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. என்ன அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்தாலே பிடிக்கலன்னு. அப்படி நிறைய பேர் உட்கார்ந்து, எங்க அப்பாவை பார்த்தா பிடிக்கலங்க, எங்க அம்மாவை பார்த்தா பிடிக்கலங்க, எங்க அண்ணனை பார்த்தா பிடிக்கல, என் பிள்ளைய பார்த்தா பிடிக்கல, ஏன் வீட்டுக்கு போறேன், இப்படி மனக்கசப்பு. வாசிக்கலாம். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கம் தரிசன சொல்லுகிறவர்களும் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகளின் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட யோவேல் 2:28-29 சொல்லப்பட்ட அதே வேத வசனம் புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் ஜீவிக்கிற தேவன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது, சத்தியம் உள்ளது. ஏதோ சும்மா ஒரு புத்தகத்தை வச்சுட்டு உங்ககிட்ட பேசுறோம்னு நினைக்காதீங்க. ஜீவனுள்ள வார்த்தைகள் இவைகள். இந்த வார்த்தையில் எழுதப்பட்ட அனைத்தும் சத்தியமே. அதனால்தான் இதை யாரும் படிக்க மாட்டோம். நெக்லெக்டட் புக், புறக்கணிக்கப்பட்ட புத்தகம் வேத புத்தகம். அதிகமாக விற்பனையாகும் புத்தகம் வேத புத்தகம். ஆனால் நிறைய பேர் பேஜ் திருப்ப முடியல. பாத்தீங்களா? ஏன்? அதை திருப்பினா தானே திரும்பும். ஒட்டிட்டு வருதுல்ல பேப்பர். ஏன்? அந்த பேப்பர்லாம் திருப்பினதே கிடையாது, புறக்கணிக்கப்பட்டு. இந்த வார்த்தையை இல்லாமல் தான் இன்றைக்கு எல்லாம் பயந்து உட்கார்ந்துன்னு வரும். ஏன் எனக்கு இந்த பயம்? வார்த்தை நமக்குள் இல்லை. அன்பார்ந்தவர்களே, வேத வசனம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்கு மட்டும் இல்லை, அனைவர்களுக்கும், எல்லாருக்கும். இதை படிச்சு பாருங்களேன், படிச்சு பாருங்க. வேதம் அது சொல்லுகிறது, தேனிலும் தேனிலும் ஸ்வீட். இந்த வேதாகமம் உயிருள்ளது. அதனால்தான் பாருங்களேன், பழைய ஏற்பாட்டு காலங்கள் எழுதப்பட்ட காலம் வேற, புதிய ஏற்பாட்டு எழுதப்பட்ட நேரம் வேற. நிறைய வேதத்தை படிச்சவங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். தீர்க்க தரிசனங்கள் உரைக்கும் மாம்சமான யாவும். நீங்க உங்க இருதயத்தை நீங்க ஆயத்தப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு நான் இந்த சர்ச்சை விட்டு வெளியில போகும்போது பரிசுத்த ஆவியோடு தான் நான் போறேன். பரிசுத்த ஆவி இல்லாம நான் போக மாட்டேன். 1 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் சரி, நீங்க நிக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஆனால் இந்த மேல் வீட்டறையில் இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? முதல் வசனம் வாசிங்க, முதல் வசனம், 2ஆம் வசனம் வாசிங்க. நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒரு மனமா இருந்தீங்கன்னு வைங்களேன், ஆவியானவர் ஊற்றப்படுவார். 100%. நீங்க எல்லாம் ஒரு மனமா, ஆண்டவரே எனக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை மாறணும்னு ஆசைப்படுறேன், அப்போ எனக்கு பரிசுத்த ஆவி வேணும் அப்படின்னு நீங்க தரித்திருந்தீங்க. அவங்கெல்லாம் அங்க தரித்திருந்தார்கள். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு காத்திருந்தார்கள். இன்னைக்கு ஏன் நம்ம தடுமாறுறோம்? யாராவது ஏதாவது சின்னது சொன்னா உடஞ்சி போயிடுறோம். ஏன்? சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுனே இருப்பாங்க. நான் ஒரு அனாதை, எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு பாவம். வாரம் பாஸ்டர்மா சொல்லி மோட்டிவேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படி? அது பேரு சுய பரிதாபம். எனக்கு யாருமே இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு குப்பை. பரிசுத்த ஆவி உன்கிட்ட இருந்தா நீ இப்படிலாம் பேச மாட்ட. பரிசுத்த ஆவி உன்கிட்ட இருந்தாலும் பரிசுத்தமா வாழ்வ. துணிகரமா பாவம் செஞ்சுட்டு உள்ள வரமாட்டோம்.
தைரியமா பாவம் செஞ்சு உள்ள வந்து அப்படி ஸ்டைலா உட்கார்ந்துருக்க மாட்டோம். பெந்தைகோஸ்தே நாளில் அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டிருந்தார்கள். அப்போ இந்த பரிசுத்த ஆவி என்ன என்பதை இயேசு என்ன சொன்னார்? யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்க எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தீங்க? நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட. என்றென்றைக்கும் சொல்லுங்க. என்றென்றைக்கும். எங்க ரெண்டு அவ மட்டும் தான் சொல்றான். என்றென்றைக்கும். அப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்கு வந்தா ஏதோ ஒரு நாள், இன்னைக்கு மட்டும் இல்ல, நீங்க சாகிற வரைக்கும் பரிசுத்த ஆவி உங்களோடு இருப்பார். சாகும் வரையில எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு இருப்பார். வாசிமா. உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்போ இந்த வேறொரு தேற்றவாளன் என்றால் யார்? அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஆங்கிலத்துல another helper அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா கிரேக்க வார்த்தையில ஆலோஸ் பாராக்லிட்டோஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னது? வெளியில இருக்கிற இயேசு, உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி ரொம்ப ஸ்லோவா சொல்றேன். வெளியில இருக்கிற இயேசு உள்ளுக்குள்ள வராரு. சொல்லுங்க எல்லாரும். வெளியே எனக்குள்ள வராரு. அதுதான் பரிசுத்த. அதுதான் இங்கே சொல்லப்பட்டு வேறொரு தேற்றம். இந்த வேறொரு தேற்றவாளன்னா யாரு? அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர், உங்களை ஆறுதல் படுத்துகிறவர், உங்களுக்காக. நீங்க எப்பயாவது பெட்ல படுத்திருப்பீங்களே, ஜெபம் கூட பண்ண முடியும், அப்போ உங்களுக்காக மன்றாடுகிறவர், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், உங்களை பலப்படு. இந்த வேறொரு தேற்றவாளன், அதுக்கு அப்படி அர்த்தம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன நான் சொன்னேன் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு உதவி செய்கிறவர். நம்பர் 1 என்னது? உதவி. 2வது ஆறுதல் அளிப்பவர். 3வது மன்றாடுபவர். 4வது ஆலோசனை தருபவர். 5வது பலப்படுத்துகிறவர். இந்த 5 வேலையை உங்களுக்குள்ள இருந்து செய்வார். எப்போ? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தா. இன்னைக்கு நீங்க முடிவோட இருந்தீங்க வைங்களேன், எனக்கு சாப்பாடு வாங்கினாங்க, வீட்டுக்கு போவானாங்க, கறி வாங்குவானா, மீன் வாங்குவானா, எனக்கு பரிசுத்த ஆவி வேணும்னீங்கன்னா அம்மா அவங்களை லீட் பண்ணுவாங்க. பரிசுத்த ஆவியினோட நிரப்பப்பட்டு போனீங்கன்னா இந்த 5 அம்சங்களும் உங்களுக்குள்ள வந்துடும். உங்களை யாரும் பலப்படுத்த வேண்டாம். ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எங்க ஆரம்பிச்சது இந்த பரிசுத்த ஆவியானவர்? ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருக்கிற இடத்துல யார் வந்தா? தேவாவியானவர். எங்க ஒழுங்கின்மை, வெறுமை. வெறுமை எத்தனை பேருக்கு வெறுமை? ஒண்ணுமே இல்லைங்க, காலியா இருக்குது. அப்ப எல்லாம் ஃபுல்லா ஆயிட்டீங்களா? வெறுமையே இல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பூமியே ஒழுங்கின்மையா இருந்ததாம். அங்க தேவ ஆவியானவர் அசைவாடினார். எதெல்லாம் சரி பண்ணணும் உங்க லைஃப்ல, இதெல்லாம் இன்னும் என்னால விட முடியல. திடீர்னு கோவம் வருதுங்க, எங்க இருந்தா வருதுன்னு தெரியல. எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. கோவம் வந்தா நானா இருக்க மாட்டேன். கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேசுறேன், சில நேரத்துல கை தூக்கி அடிச்சிடறாங்க. ஒழுங்கின்மையும் வெறுமையமா இருக்கிற இடத்துல ஆவியானவர் வேண்டும். ரொம்ப முக்கியம். இது ஒரு ஆழமான சத்தியம். நான் சிலதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கம் என்ன? ஏன்னா இன்னும் 20 நிமிஷம் தான் எனக்கு இருக்குது. சுருக்கமா உங்ககிட்ட சொல்லி, இந்த பரிசுத்த ஆவி ஏங்க எனக்கு வேணும்? இவ்வளோ சொல்றீங்களே பிரதர், எதுக்கு? எனக்கு வேணாம். எனக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, வேலை இருக்குது, இதெல்லாம் நல்லதுதான். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யாது. எப்போ? ஆமா, நீங்க இங்க இருந்து எல்லா அக்கிரமமும் பண்ணிட்டு பரலோகம் எல்லாம் போக முடியாது. இருக்கிற அக்கிரமம் எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு சோத்திரம்னா மேல போயிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்லை. அப்போ பரிசுத்த ஆவி மிக அவசியம் நமக்கு. நம்பர் 1 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏன் எனக்கு இந்த பரிசுத்த ஆவி? நீங்க என்ன அடைவீங்க? பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்களுக்கு, அதாவது நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல எல்லாம் பலன், மத்தியானம் சாப்பிட்டா அப்புறம் சாயங்காலம் பசிக்குது, அப்ப எங்க அந்த பலன் இல்லையே. அப்போ உங்களுக்கும் எனக்கும் பலன் வேணும்னா என்ன வேணும்? பரிசுத்த ஆவி வேணும். பலன்னா என்ன?
தைரியமா வாழணும். எல்லாத்துக்கும் சோர்ந்து போயிடக்கூடாது, எல்லாத்துக்கும் உடைஞ்சு போயிடக்கூடாது. எதையும் தாங்கும் இதயம் மாதிரி இருக்கணும்னா உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி இல்லைன்னா உடைஞ்சு போயிருவீங்க, பயந்து போயிருவீங்க, கலங்கி போயிருவீங்க. சூழ்நிலை வரும், காற்று அடிக்கும், புயல் வீசும், ஐயோ நான் என்ன செய்வது அப்படின்னு கலங்கம்மா. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க. எல்லாரும் கேட்பாங்க, எப்படி சிஸ்டர் உங்களால இப்படி இருக்க முடியுது? பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி வேணுமா? நீங்கள் பலன் அடையணுமா? சூழ்நிலையிலுமே உங்க சூழ்நிலையின் மேல நீங்க மேற்கொள்ளணுமா? ஏங்க நான் எப்பவுமே இதே கஷ்டத்திலே இருந்துட்டே இருக்கிறேன். நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவி. இயேசு வெளியில இருக்கிறவர் உள்ள வரணுங்க. வந்தாதான், இல்லைன்னா இப்படியே தான் இருப்போம். புரியுதுங்களா? ரெண்டாவது, ஏன் இந்த பரிசுத்த ஆவி? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16:14. இங்கே லீதியாள் என்கின்ற ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்க போறோம். கேட்டுக்கொண்டிருந்தால் உன் இருதயத்தை திறக்கணும்னா பரிசுத்த ஆவி வேணும், இல்லைன்னா மூடினே வந்துருவேன். ஒன்னும் வசனம் உள்ள போகாது. ஏன் நம்ம மாறாம இருக்கோம் சொல்லுங்க? ஏன் அப்படியே வரும், வார வாரம் வரும், வார வாரம் அப்படியே போவோம், திருப்பி வார வாரம் வரும் போவோம், மாற்றமே இல்லை. திருச்சபைக்கு வருகிறவர்கள் மாற்றத்தை பார்க்க வேண்டும், சேஞ்ச் இருக்கணும். மாற்றமே இல்லையா உன் வாழ்க்கையில? உன் இருதயத்துக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய நீ அலோவ் பண்ணீங்க. லீதியாள் என்ன பண்றா? வசனத்தை கேட்பதற்கு இருதயத்தை திறந்து கொடுக்கிறாள். ஆனா என்ன பண்றோம்? இங்க வந்தா தூங்கி விழுந்துடுறோம். எதற்காக திருச்சபைக்கு வருகிறோம்? ஏன் வரோம்? என் இருதய ஆண்டவரே, வரும்போது ஆண்டவர் என்னோடு பேசும், ஆண்டவரே என்னோடு பேசும் ஆண்டவரே என்கின்ற ஒரு இருதய துடிப்போடு நம்ம வருகிறோமா? சும்மா அப்படி வரோமா? நான் என்ன இன்னைக்கு ட்ரெஸ் போட்டேன்னு எல்லாரும் பார்க்கணும், என் நெக்லஸை பார்க்கணும். இருதயம் திறக்கப்படுவதற்கு வர வேண்டும். அது பரிசுத்த ஆவி வந்தால்தான் நடக்கும். இந்த லீதியாள் இருதயம் திறக்கப்பட்டது. இருதயத்தை திறக்க முடியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு வேலை செய்யறாரா? திருச்சபைக்கு வரீங்க. போன முறை நான் எதை பத்தி பிரசங்கம் பண்ணேன் ஞாபகம் இருக்கா? நேற்று வச்ச குழம்பு என்னன்னே தெரியல, 2 வாரம் முன்னாடி சொல்லி கொடுத்தது எப்படி என்னம்மா? சிந்தையின் சிறையிருப்பு. பாஸ்டர் அம்மா சொல்றாங்க, ஊழியக்கார அம்மா சொல்றாங்க, மற்றவங்க எல்லாம். நான் வரவே இல்லையா? வசனத்துக்கு திறந்து கொடுக்கணும். சர்ச்சுக்கு உள்ள வரும்போது இருதயத்தை திறக்க வேண்டும். அதனால்தான் சீக்கிரம் வரணும். திருச்சபைக்கு ஏன் சீக்கிரம் வரணும்? வந்தாதான் ஆயத்தம் பண்ண முடியுங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்க, ஆராதனை வேளையில என்னோட பேசுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, வசனத்தை சொல்லும் பொழுது என்னோட இருதயத்தை திறந்து கொடுக்க ஆயத்தம் தேவை. ஆயத்தம் எல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார். ஒரு அம்மாவை பத்தி பார்க்கலாம் பாருங்க. லூக்கா நினைக்கிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 36. முதிர் வயதில் குழந்தை பிறக்குது. யார் இவங்க? இந்த ஆசாரியரோட மனைவி இவங்க.
மலடி என்னப்பட்ட மலை பாருங்க, இருதயத்தை திறக்கும். திருச்சபைக்கு வரணும்னு அதெல்லாம் சொல்லிருக்கிறேன். இந்த அம்மா மலடி, வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை. குழந்தை இல்லைன்னா அவ்வளவுதான், நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க தெரியுமா? அதுவும் கிராமத்துல எல்லாம் குழந்தை இல்லைன்னா மேலே இங்கேயும் பார்ப்பாங்க, என்ன ஒரு புழு பூச்சி இல்லையா அப்படின்வாங்க. என்ன அது? ஆனால் அவமானத்தின் மத்தியிலே ஆண்டவரை தேடுகிற ஒரு மகளாக இந்த எலிசபெத் இருந்தபடியால், அடுத்த வசனம் பாருங்க, உங்க கண்ணெல்லாம் திறக்கும். தேவனால் கூடாத காரியம். திருச்சபைக்கு வருகிற நீங்கள் ஆண்டவருடைய ஆவியின் அபிஷேகம் பெற்றிருப்பீர்கள் என்றால், மலடின்னு என்ன தெரியுமாங்க, முடிஞ்சு போச்சு. இனிமே ஒரு நன்மையும் நடக்காது. அப்படிப்பட்ட இடத்துல ஆவியானவர்னாலே அவளுக்கு குழந்தை உண்டாயினது. ஆண்டவர் தொடுகிறார், ஆண்டவர் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். யோவான் ஸ்நானகன் பிறக்கிறான். அவன் பெரிய மாற்றத்தை அந்த சமுதாயத்தில் ஏற்படுகிறான். பரிசுத்த ஆவியானவர் செய்கின்றது மூன்றாவது. அதற்கு மரியாள், இருங்க போதும், 2 கொரிந்தியர், அது முடிஞ்சு போச்சு. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4. 2 கொரிந்தியர். அப்போ இந்த ஆவியானவர் எனக்குள்ளே வருவார் என்றால் நான் எப்படி இருக்க மாட்டேன்? எப்பவுமே என்ன சாப்பிடுறது, அதான் ஆண்டவர் சொல்றாரு, எதை உண்ணுவோம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம், இதை பத்தியே கவலைப்பட்டுட்டே பாதி வாழ்க்கை பாதி நேரம் போயிடுது. இப்ப கூட உட்காந்துட்டு மத்தியானம் போய் என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுன்னு இருப்பீங்க. மாம்ச சிந்தை மரணம். வாசிங்க தம்பி. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தால் நீங்க எப்படி இருக்க மாட்டீங்க? மாம்சத்துக்குரியவைகளை எதை சாப்பிடணும், எதை உடுக்கணும், எதை பண்ணணும், இந்த சிந்தையெல்லாம் வரவே வராது. நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு சொன்னது, ஈசாக்கிட்ட கர்த்தர் பார்த்து கொள்வார். பயப்படவே மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் உன் எதிர்காலம், உன் வாழ்க்கை மாம்ச சிந்தையே இருக்காது. எப்பவுமே கவலைப்பட்டுட்டே இருமா, அழுதுன்னே இருக்க மாட்டேம்மா. நீ பரிசுத்த ஆவி உனக்குள்ள வந்தா நீ அழுகிறத நிப்பாட்டிடுவ. என் இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக்கொள். பரிசுத்த ஆவியான உனக்குள்ளே இருந்தால் உன் எதிர்காலத்தை பத்தி பயப்பட மாட்டேன். புரியுதுங்களா? நான் சொல்றது விளங்குதா இல்லையா? அப்ப இந்த பரிசுத்த ஆவி வேணுமா வேணாமா? இந்த டெம்போல இருந்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவி பெற்றுட்டு தான் வீட்டுக்கு போறீங்க. ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் உண்டாகும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் எடுத்து அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் நோக்கம் என்ன செய்கிறார்? 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, 42ஆம் வசனம். அவர்கள் எதுல தரித்து இருந்தாங்க? ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் எதை குறிக்குது? பரிசுத்த ஆவி உங்க இடத்துல வந்துன்னா என்ன வரும் உங்களுக்குள்ள? ஜெபம் பண்ணும்போது கூட ஒரு மனம் வர மாட்டேங்குது, ஒரு மனம் வரும். ஒரு மனம் எங்கே உண்டோ அங்க பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். நீங்க எல்லாம் ஒரு மனமா இருந்தீங்க வைங்களேன், இந்த விலாங்காட்டூர்ல, இந்த விருதாச்சலம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற 32 கிராமங்களும் சந்திக்கப்படும். நீங்களாம் எப்படி இருக்கீங்க தெரியுமா? சந்திக்கப்பட்டா என்ன, சந்திக்கப்படலாம் எனக்கு என்ன? பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு மனம் வரும். உங்க குடும்பத்துல கணவன் மனைவி உறவில் ஒரு மனம் வரும். பிரிஞ்சு 2 துருவமா நிக்குதுல்ல, நீ ஒரு பக்கம் போன, நான் ஒரு பக்கம் போனேன், அதெல்லாம் இருக்காது. அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம். பரிசுத்த ஆவி வரும்போது என்ன இருக்கும்? ஒரு மனம் இருக்கும். எல்லாம் அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் ஒரே மாதிரி யோசிப்பாங்க. அப்பா முன்னாடி சர்ச்சுக்கு போவார், அம்மா பின்னாடி. அப்படிலாம் இல்லை. அப்பா வீட்டுல இருந்து எல்லாரையும் போங்க சர்ச்சுக்கு போங்க சர்ச்சுக்கு போங்கன்னு அவர் அவங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் நடக்காது. ஒரு மனம் பரிசுத்த ஆவி உன் இடத்துல வரும்போது நீ அனல் கொண்டு ஜெபிக்கும் பொழுது வீட்டுல உட்காந்து டிவி பார்க்குற ஆள்லாம் எகிரி குச்சி ஓடி வருவாங்க. என்னங்க நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்றேங்க, நீங்க சீக்கிரம் முடிங்கிற மாதிரி தான் பாக்குறீங்க. உங்க கணவரெல்லாம் சர்ச்சுக்கு வர வேணாமாங்க? இந்த பக்கம் பாருங்க காலியாகுது.
உங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் வருவானாமா? ஓகே, ரைட். வாசிமா 43ஆம் வசனம். பயம் உண்டாயிற்று. யாரு இதெல்லாம் பாக்குறாங்க பாருங்க. அங்க எத்தனை ஊர்ல இருந்து வந்து இருக்கிறாங்க? 14-15 ஊர்ல இருந்து வந்து இருக்கிறவங்க இத பாக்குறாங்க. டேய், என்னமோ நடக்க போதுடா நம்ம ஊர்ல. நீ பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டால் உன் வீட்டுல இருக்கிறவங்க உன்னை பார்த்து பயப்படுவாங்க. உன் வீட்டுல இருக்க உங்க சொந்தக்கார, ஐயோ இந்த அம்மா வந்துடுச்சுடாப்பா, ஐயோ என்ன நடக்குமோ தெரியல, பயம் உண்டாகும். பரிசுத்தாவி உன்னிடத்துல வரும் பொழுது உன்னை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்கள். உன்னை பார்த்து கேவலமா பார்த்தாங்கல்ல, பரிசுத்தா உனக்கு வந்துச்சுன்னா உன்னை பார்த்து கேவலமா பார்க்கவே மாட்டாங்க. ஐயோ இந்த அம்மா வந்து கையை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை பார்த்து ஏளனம் பண்ணினவர்கள், இவன் இனிமே தேற மாட்டான், இவன் இனிமே தேற மாட்டான்னு சொன்னவங்க பரிசுத்தாவி உனக்குள்ளே வரும் பொழுது உன்னை தலை நிமிர செய்ய பண்ணுவார். புரியுதுங்களா? வாசிங்க. நிறைய அற்புதம் செய்யப்பட்டது. இப்போ அவங்க என்ன ஆயிடுச்சு, பரிசுத்தாவி உள்ள வந்துடுச்சு, நிறைய அற்புதங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. நீங்க போய் ஜெபம் பண்ணுவீங்க, அற்புதம் நடக்கும். பாஸ்டர் அம்மா வர வேண்டாம், பாஸ்டர் ஐயா வர வேண்டாம், நீங்க போய் யார் மேல கை வச்சு ஜெபம் பண்றீங்களோ அற்புதம் உண்டாகும். நான் சொல்லலைங்க, நீங்க கையில வச்சிருக்கிற பைபிள் சொல்லுது. நீங்க கையில வச்சிருக்கிற பைபிள் என்ன தெரியுமா சொல்லு? நீங்க படிக்க கூட தெரியாம இருக்கலாம், ஆனால் பரிசுத்தாவி உனக்குள்ளே வரும் பொழுது உன்னோட கூட வருகிறவர் யார்? மிக பெரியவர், ஆண்டவராக இயேசு உன்னோட வருகிறார். அவர் உன்னோடு இருந்து உனக்குள்ளே கிரியை செய்வார். நீ ஒன்னும் மூட்டை பூச்சியா கூட இருக்கலாம், ஆனா பரிசுத்தாவி வரும் பொழுது பராக்கிரமசாலி சொன்னாங்க பாத்தீங்களா, பராக்கிரமசாலியா மாறிடுவார். நீ சாதாரண ஆளாம், ஆனா உனக்குள்ளே இருக்கிறவர் பெரிய மகத்தானவர், பெரியவர், அண்ட சராசரங்களை படைத்தவர். வாசிமா எல்லாரும் இங்கதான் இது ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாம் பாருங்க. ஒருமித்து சகலத்தையும் கண்டென்மெண்ட் போதுன்ற மனசே வந்துச்சு. பரிசுத்தாவி உனக்குள்ள வந்துச்சுன்னா பேராசை இருக்காது. சைக்கிள் ஓட்டுறவங்க பைக் ஓட்டணும், பைக் ஓட்டுறவங்க கார் ஓட்டணும், கார் ஓட்டுறவங்க என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் என்ன ஓட்ட போறாங்க. பேராசையே வராது. அன்றைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாவற்றையும் பொதுவாக பார்த்தார்கள். எல்லாவற்றையும் நாங்கள் டெய்லி இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். ஐயோ எனக்கு சில நேரத்தில் கண்ணில் தண்ணி வந்துடும், அங்கே உட்காந்து சாப்பிடுவோம். நிறைய பேர் பார்த்ததில்லை. என்ன ஒரு அன்பு தெரியுமாங்க இந்த மக்களோட இருதயத்தில். எங்களையும் கன்சிடர் பண்ணி எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களோட உட்கார வச்சுட்டு, அவசியமே கிடையாது, சாப்பாடு கொடுத்தா நாங்கள் சாப்பிட போகிறோம். இதுதானுங்க அன்பு. இந்த அன்பு தான் திருச்சபைக்குள்ளே வர வேண்டும். போட்டி போட்டுன்னு போய் சாப்பிடக்கூடாது. எப்போ இருப்பா அந்த அம்மாலாம் சாப்பிடவே இல்லை. மாற்றம் வருங்க. பரிசுத்தாவி வரும்போது நீ ஆளே மாறிடுவ, நீ இப்படி இருக்க மாட்ட. புரியுதுங்களா? என்னவோ போங்க, நீங்க வந்து பாருங்க. இங்க நாங்க சாப்பிடும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட். சில பேருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. யாருக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியாது, நான் தான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு இல்லை, அது சொன்னா சரியா இருக்காது. சில பேருக்கு சிறப்பான காரியத்தை செய்வார்கள். யாருக்கு தெரியுமா? ரொம்ப கஷ்டப்படுறவங்க. சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு பேக்கெட் எடுத்துட்டு போவாங்க. சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, இன்னொருத்துக்கு அங்கே போய் கொடுப்பாங்க. இதுதான் பரிசுத்தாவி செய்யக்கூடிய காரியம். இது செய்யலன்னா பேராசை, எனக்கு எனக்கு எனக்குன்னு இருக்கிறவ, எனக்கு எனக்கு எனக்கு. இதுதான் ஆதி திருச்சபையில் நடந்தது. வாசிக்கலாம். தேவையானது வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க? மற்ற எல்லாத்தையும் திருச்சபைக்கு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம், நான் அதெல்லாம் கேட்கல. அப்புறம் பங்கிட்டு கொடுத்தார்கள். பாருங்க, அது ஒரு மனம் வேணும். குடும்பங்கள்ல ஒரு மனம் இருக்கணுங்க. குடும்பத்துல ஒரு மனம் வேணும். இதை கொண்டு வர்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர்.
அக்கா தங்கச்சிகளுக்கு கூட சண்டை போட்டே இருக்கிறீங்கல்ல, ஏன்? உங்களுக்குள்ள ஒருமனம் இல்லை. அண்ணன் தம்பி சண்டை, அவனுக்கு ஒரு கூடுதலா சாப்பாடு போட்டா இன்னும் அவனுக்கு கொடுக்கிற, ஒருமனம் இல்லை, பரிசுத்த ஆவி இல்லை. அதனால்தான் பொறாமை வருதுல்ல. இங்க பாருங்க, அவர் எல்லாருக்கும் சமமா கொடுத்தாங்க. ஒரு மனம் எங்கே வரும்? ஒரு மனம் ஆவியானவர் இருக்கும். உனக்குள்ள ஆவியானவர் இருந்தாதான் வரும். இல்லைன்னா நீ ஒரு சைலண்ட் கில்லர் ஆயிடுவ. பார்த்துன்னே இருப்ப, தங்கச்சிக்கு கொடுக்கறது, அப்புறமா தங்கச்சி போட்டு சாத்துன்னு சாத்துவ. ஏன் சொத்து தகராறுலாம் இன்னைக்கு வருது? ஒரு தூண்டு இடத்துக்கு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்? தமா தூண்டு இடம், சென்னை பாஷை, அதுக்கு கோர்ட்டுக்கு போறாங்க. ஒரு மனம் இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவி இல்லை. மாசிமா இதுதான் ரொம்ப முக்கியமா. எல்லாரும் நல்ல கண்ணை திறந்து கொஞ்சம் பாருங்க. அனுதினமும் இங்க வெள்ளிக்கிழமை வரதே பெரிய போராட்டமா இருக்குது. அதுக்கு சிறப்பு ஜெபம் பண்ணணும். வெள்ளிக்கிழமை மக்கள் வரும். பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கும்போது எப்படி இருப்ப? ஓடி வருவ திருச்சபைக்கு. லேட்டா அப்படியே லெத்தார்ஜிக்கா வரமாட்டேன். ஏன்னா 9 மணிக்கு போனா போதும், 10 மணிக்கு போனா வர்ஷிப்லாம் முடிஞ்சிருக்கும். ஓடி வரணும் திருச்சபைக்கு, ஆசையா வரணும். பரிசுத்த ஆவி இல்லைன்னா மெதுவா வரும். அங்கிருந்து பார்ப்போம், என்ன ஐயா முடிச்சிட்டாரா, உட்காந்துட்டாரா? இல்லை, இதெல்லாம் யாரும் எனக்கு சொல்ல, நானா சொல்றேன். அனுதினமும் பரிசுத்த ஆவி இருக்கும்போது அனுதினமும் ஜெபம் பண்ணுவீங்க. அனுதினமும் ஆவியில, ஏதோ ஒரு நாள் மட்டும் இல்ல, அனுதினமும். சொல்லுங்க, அனுதினமும் சாப்பிடுறோமா? அது கரெக்டா, ஒரு வேளையாவது சாப்பிடுறோம். அனுதினமும் வீடுகள் தோறும். பாருங்க, பரிசுத்த ஆவி வந்தவொடனே சர்ச்சுக்கு வர்றது மட்டும் இல்ல, வீட்லயும் என்ன பண்றாங்க? மகிழ்ச்சி வரும். பரிசுத்த ஆவி உனக்குள்ள வந்தா உன் வீட்டுல மகிழ்ச்சி வரும். பரிசுத்த ஆவி வரும்பொழுது உன் வீடுகளிலே மகிழ்ச்சி உண்டாகும். எந்த வீடு உனக்கு பிடிக்கலையோ அந்த வீட்டுக்கு ஆசையா போவ. சீக்கிரமா, சில பேர் லேட்டா போவாங்க வீட்டுக்கு, பாத்தீங்களா? நீங்களே எப்படின்னு தெரியல, லேட்டா போவோம். இங்கே அவர்கள் வீடுகள் தோறும் ஆசையா போறாங்க. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் இருக்கிறதா? பெரிய கேள்வி. உனக்கு வேண்டுமா? முதல்ல வேண்டும். நீங்க இப்போ அம்மா மட்டும்தான் சொல்றாங்க. ரெண்டு தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உன்னிடத்துல இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? அக்கிரமெல்லாம் போயிடும். உன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் எப்படி வரணும்? நல்லா இங்க வந்து சாமியை நம்ம மனுஷங்க இனிமே என்ன இருக்கும்? பரிசுத்த ஆவி உங்ககிட்ட இருந்ததுன்னா நீ பாவம் செய்யாமல் வாழ்வாய். பாவத்தை செஞ்சுட்டு வாழ மாட்ட. பாவம் செய்யாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வாய். உன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் கொண்டு வந்துவிடும். எப்படி வரும்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:17. அப்ப பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வந்துச்சுன்னா நீ எப்படி இருப்ப? புது ஆளா இருப்ப. பழசெல்லாம் இல்ல. பரிசுத்த ஆவி இல்லைன்னா நீ அதே ஆள் தான். நீ ஏன் கேட்டு வர, நான் எப்படி இருக்கிறேன்? என் வாழ்க்கையில மாற்றம் இருக்கா? இல்லை என்றால் உனக்குள்ளே பரிசுத்த ஆவி இல்லாதனாலே பாவம் அதெல்லாம் அப்படியே இருக்குது. ஆள் மாறல. வெளியில நல்லா ட்ரெஸ், ஒயிட் ஷர்ட்லாம் போட்டிருக்குது, ஆனா உள்ள ஒன்றும் மாறல. விபிஎஸ்ல ஒரு பாட்டு ஒன்று அழகா பாடுவாங்க, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். குப்பை தொட்டின்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் பாட்டு தெரியும். ஆனா அது இன்னும் அது உள்ள இருக்கிற குப்பையை வெளியில தள்ள மாட்டோம். அதுதான் பரிசுத்த ஆவி உள்ளே வரும்பொழுது உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் வெளியில தள்ளப்படும். அந்த பாட்டு அப்புறமா நீங்க வீட்டுக்கு போய் பாடி பாருங்க. டைம் ஆயிடுச்சு, முடிக்கிறேன். கடைசியாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமா. சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் உங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியம். இப்போ நீங்க மத்தவங்களுக்கு பிரியம் இல்ல, கடவுளுக்கு பிரியமா வாழணுமா வாழணுமா?
உங்களை கேட்குறேன், இயேசுவுக்கு பிரியமா வாழணுமா வேண்டாமா? வாழணுமா? நல்லா ஆமான்னு சொல்லுங்க, தலையாட்டாதீங்க, ஆமான்னு சொல்லுங்க. அப்போ வசனம் சொல்றதை கேளுங்க. வாசிப்பா தம்பி, மறுபடியும் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ உங்களை வேண்டிக் கொள்கிறேன். புத்தியா நீங்க எதனா செய்யணும்னா என்ன பண்ணணும்? பரிசுத்தமா. வாசிமா அடுத்தது. இந்த பிரபஞ்சத்துக்கு, அதாவது இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழக்கூடாது. இந்த உலகத்துல எல்லா சீரியல் பாக்குறாங்கன்னா நீங்களும் பார்க்க கூடாது. எல்லாரும் தப்பான வழியை செய்யறாங்களோ நீங்களும் செய்யக்கூடாது. எந்நேரமும் செல்லையே வச்சு நோண்டி 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 செல்லு பள்ளமா போயிடுச்சு. 24 மணி நேரமும் செல்லு இல்லைன்னா செத்து போயிடுவான் போல இருக்கு சில பேர்லாம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எல்லார் கையிலையும் இப்ப சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, எல்லார் கையிலையும் போன் இருக்குது. அது இல்லைன்னா என்னால இருக்க முடியாது. பைத்தியம் ஆயிடுறான். நான் நிறைய இடத்துல பாக்குறேன், போன் இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான் போல இருக்குது. அவசியம்தான். ஆனால் வேதம் சொல்லு, நீங்கள் இந்த பிரபஞ்சம் இங்க இருக்கிறவன் மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. பரிசுத்தாவி உங்ககிட்ட இருக்குன்னா, நீ பரிசுத்தாவி ஆள் வச்சிருக்கிற ஆளும் போனவன்றான், சாதாரண ஆளும் போனவன்றான். என்னையா வித்தியாசம்? எந்நேரமும் ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டே தேய்ச்சி நகம்லாம் தேஞ்சு போச்சு. வாசிப்பா. வேஷம் போடாத, வேஷம் போட்டுட்டு இருக்காத. பரிசுத்தாவி உனக்குள்ள இருந்தா வேஷம் போட மாட்டேன், இல்லைன்னா வேஷம் போட்டு மேக்கப் போட்டு வருவேன். உள்ள அழுக்கு, வெளியில சூப்பரு. மறுரூபம் ஆகணும். பரிசுத்தாவி உனக்குள்ள வந்தா மறுரூபம் ஏற்படும். சத்தமா சொன்னாதான் உங்க காதல, இல்லைன்னா தூங்கி ஒழிவீங்க. இல்ல நேரம் ஆயிடுச்சு வாட்சை பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்குதான் இப்படி எல்லாம் பேசுறது. ஒரே ஒரு ஆளு பரிசுத்தாவிக்கு விரோதமா செஞ்ச ஆளை பத்தி பார்த்துட்டு முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம். எனக்கு இந்த ஆவிலாம் வேணாங்க, என்னை விட்டுருங்க. அங்கே இந்திரஜித் ஐயா சாம்பார் சாதம் செஞ்சிருப்பாரு, சாப்பிட்டு போனோம். வெயிலுக்கு முன்னாடி வீட்டுக்கு போனோம். இந்த பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசுறவங்களுக்கு தான் இது. கேளுங்க, வாசிப்பா. முதல் வசனம் 5:1. கணவன் மனைவி, ரொம்ப நல்ல கணவன் நல்ல மனைவி என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. வித்தாங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து, குடும்பமா கிரிமினல் வேலை பண்ணவங்க இவங்க, அப்போஸ்தலருடைய பாதத்திலே வச்சாங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. அவர் என்ன பண்றாரு? ஒரு பங்கை சுட்டு வச்சிட்டார். பரிசுத்தாவிக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள் இவர்கள் இருவர். பெரிய ஸ்டோரி, ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிருவேன். பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை. பரிசுத்தாவிக்கு விரோதமாய் கிரியை செய்த அனனியா சப்பிராலை பத்தி தான் பாக்குறோம். குடும்பம், கணவன் மனைவி 2 பேர் என்ன பண்ணாங்க? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம். பாருங்க, எனக்கு பரிசுத்தாவி வேணாங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் வருவேன், சர்ச்சுக்கு வருவேன், உட்காருவேன், பாட்டு பாடுவேன், முடிஞ்சா கையை தூக்குவேன், எல்லாம் முடியலன்னா கை தூக்க மாட்டேன், முடிஞ்சா வசனம் கேட்பேன், இல்லைன்னா தூங்கிடுவேன், இப்படின்னு இருக்கிறவங்க இவங்களும் அப்படித்தான். பரிசுத்தாவிக்கு விரோதமாய் அனனியா சப்பிரால் கிரியை செய்யறாங்க 2 பேரும். பாருங்க என்ன கிரிமினல், கணவன் மனைவி கிரிமினலா இருக்கிறாங்க. உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். தேவனுக்கு விரோதமாய் செய்தார்கள். 5ஆம் வசனத்தை நேரா வாசிக்கிறோமா? அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். செத்துட்டாவ. பரிசுத்தாவிக்கு விரோதமாய் செயல்பட்ட கணவன் மனைவி என்ன ஆனாங்க? செத்தே போயிட்டாங்க. பரிசுத்தாவிக்கு விரோதமாய் கிரியை செய்யாதே, திருச்சபைக்கு விரோதமாய் செயல்படாதே, ஆண்டவர்களுடைய வசனத்துக்காக காத்துரு. இன்றைக்கு அம்மா நம்மளை ஜெபத்துல நடத்த போறாங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை நிரப்பும் ஆண்டவரே. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு நான் போனேன். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும், என்னை அபிஷேகம்.
இந்த பக்கம் இருக்கிற வசனத்தை வாசிங்க. போன வருஷம் மனப்பாட வசனம், தாகமுள்ளவன் மேல் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்லு. நீ தாகமுள்ளவனாய் இருந்தால் இன்றைக்கே அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வாய். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக.